துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட இன்னும் ஒரு ரைடு விட்டா ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட இணைச்சிருவாருன்னு ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு. இவங்க பண்ணாத ரைடு என்ன பண்ண போறாங்க? கால முடிய நேரத்தில் என்ன ரைடு பண்ண போறாங்க? அதெல்லாம் ரைடு எல்லாம் பண்ண ரைடு பண்றதுக்கு எல்லாம் பயந்துட்டு போயிட போறாங்களா? நாங்கெல்லாம் வந்து ஐயா வஉசியோட வரலாறு படிச்சுட்டு இருக்கோம், நேதாஜியோட வரலாறு படிச்சுட்டு இருக்கோம். பூரா தேசிய தலைவர்கள், வீரமிக்க தலைவர்கள், விவேகமான தலைவர்கள், போராடிய தலைவர்கள், போராளிகளுடைய வரலாறை படித்து வளர்ந்து கொண்டு அரசியல் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே ரைடுக்கும் கைதுக்கும் பயந்து பின்வாங்கக்கூடியவர்கள் அதிமுக கிடையாது, நாங்கள் கிடையாது. இல்ல சமீபமா இங்க இப்ப சேர்ந்திருக்க ஆளுங்க பாருங்க, எல்லாம் போராளி தான். பந்தல் ராஜா ஒரு போராளி. நல்ல ஒரு துணையா இருப்போம். அதிமுக ஆட்சி மலரும். நீங்க பார்த்தே இருங்க என்ன நடக்க போறோம் பாருங்க. அருமையான ஆட்சி, அற்புதமான ஆட்சி. நாட்டு மக்கள், எல்லா சமுதாய மக்களும் போற்றக்கூடிய ஆட்சி, எல்லா தேச தலைவர்களையும் மதிக்கக்கூடிய ஆட்சி, சட்ட ஒழுங்கை சரியாக நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி, அற்புதமான ஆட்சி எடப்பாடி நிலைமையில் அமையும். நன்றி.